வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இந்த வீடியோவில் ஒரு மகிழ்ச்சியான தகவல் அப்படிங்கிறது நமக்கு கிடைத்திருக்கிறது. குறிப்பாக தேனி மாவட்ட மக்களுக்கு அது ரொம்பவுமே மகிழ்ச்சியான தகவல் தான். இப்போ தேனியில் ரயில் பாதை இருக்குது, அது நமக்கே தெரியும். போடிநாயக்கனூர்லேருந்து மதுரை வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பாதை. ஆனால் நிறைய ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது தேனியை மையமாக வச்சு இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 3 ப்ராஜெக்டுக்கான ஆய்வு நடத்துவதற்கு அனுமதி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஆய்வு நடத்துவதற்கு தான். ஆனால் இது முழுமையடைந்து அந்த ஆய்வு முழுமையடைந்த பிறகு ஒப்புதல் அப்படிங்கிறது இருக்குது. அதற்கப்புறம் நிலம் கையகப்படுத்தும் பணி அப்படிங்கிறது இருக்கிறது. ஆனால் பேசிக் விதை அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கிறது. அது எந்தெந்த ரூட்டில் புதிய பாதைக்கான அந்த அனுமதி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஆய்வு செய்கிறதுக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடியது முக்கியமாக தேனி ஒரு ஜங்ஷனாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு பாதை. கிட்டத்தட்ட தேனியிலிருந்து போடி வரைக்கும் போயிடுது. ஆனால் தேனியில் இருந்து குமிழி வழியாக எருமேலி வரைக்கும் இன்றைக்கி சபரிமலை சீசன் ஆரம்பிச்சிட்டாலும் சரி, ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் 5 நாட்களாக இருந்தாலும் சரி, தேனி ரொம்பவுமே பிஸி ஆகிடும். ஏன்னா சபரிமலைக்கு செல்பவர்களினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது. அதிகப்படியான வாகனங்கள், பேருந்துகளில் கூட்டம், இது எல்லாமே நம்ம பார்க்க முடியும். அந்த வகையில் ஒரு புதிய ஆய்வு அப்படிங்கிறது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. சபரிமலைக்கு இணைப்பாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி அப்படின்னா எருமேலி. ஏன்னா சபரிமலைக்கு போகிறவங்க நிச்சயமாக எருமேலியில் போய் அங்கே வழிபாடு நடத்துனதுக்கு அப்புறம் தான் பெரிய பாதையிலையோ அல்லது பம்பா வழியாகவோ சபரிமலைக்கு செல்வதை வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேனியில் இருந்து ஒரு புதிய பாதை எருமேலி வரைக்கும் அமைப்பதற்கான இறுதிக்கட்ட ஆய்வு நடத்துவதற்கு ஒப்புதல் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. இது இல்லாமல் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்தே ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது. திண்டுக்கல்ல இருந்து நம்ம தேனிக்கு போகணும் அப்படின்னா பேருந்துகளில் வத்தலகுண்டு வழியாக வந்துடலாம். ஆனால் ட்ரெயினில் வரணும் அப்படின்னா நிச்சயமாக திண்டுக்கல்ல இருந்து நம்ம மதுரை போய் மதுரையில் இருந்து தான் தேனி நோக்கி வர வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. இதை தவிர்ப்பதற்காக திண்டுக்கல்ல இருந்து குமிழி வரைக்குமே ஒரு புதிய ரயில் பாதை வேண்டும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது, கோரிக்கை அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கு. அதற்கும் ஆய்வு மேற்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கிறது. அந்த ரூட் அமைஞ்சா என்ன பயன் இருக்கிறது, எந்த அளவுக்கு வருமானம் கிடைக்கும், இதுதான் அந்த ஆய்வில் இருக்கக்கூடிய அம்சங்களாக இருக்கும். நிச்சயமாக இந்த பாதைக்கான அனுமதி அப்படிங்கிறது கிடைச்சிட்டா நம்ம திண்டுக்கல்ல இருந்து மதுரை வழியாக சுற்றி தேனிக்கு வர வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்காது. டைரெக்டாகவே நம்ம தேனிக்கு வந்துட முடியும். அதே மாதிரி கேரள மாநிலத்தின் எல்லையாக இருக்கக்கூடிய குமிழி ரொம்பவுமே முக்கியமான பகுதி. இந்த குமிழியிலிருந்து சபரிமலை வரைக்குமே ரயில் பாதை அமைப்பதற்கான ஆய்வுகளையும் மேற்கொள்வதற்காக அனுமதி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் கடினமான ப்ராஜெக்ட் தான். ஏன்னா நிறைய வனத்துறை அனுமதி அப்படிங்கிறது பெற வேண்டியிருக்குது. ஏன்னா இது வனப்பகுதியாக இருக்கிறதுனால. ஆக இந்த 3 புதிய பாதைகளுக்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இது ஆய்வுகள் மட்டும்தான். இது முழுமையடைவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒருவேளை நம்ம பாசிட்டிவாக நினச்சி சீக்கிரம் முடிஞ்சது அப்படின்னா நிறைய மக்கள் வந்து செல்வதற்கு வசதியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய சுற்றுலா பயணிகளையும் ஈர்க்கும் விதமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். அதுக்காக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்கறதோட நிறுத்திக்கிடாமல் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.